யூடியூப் சேனலில் டியூனப்பில் இன்றைக்கி நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது துருவ நட்சத்திரம் படத்தோட 2வது சிங்கிள் சாங் வந்து வெளியாகியிருக்கு. அது லிரிக்கல் வீடியோ. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து இந்த சிங்கிள் ட்ராக்ல லிரிக்கல் வீடியோக்கு அப்புறம் ட்ரெய்லருக்கான மாதம் போல் ஏன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, அதனால் நிறைய படங்கள் வந்து நீயா நானா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு லிரிக்கல் வீடியோ அதே போல் மேக்கிங் வீடியோ வந்து தந்துட்டுருக்காங்க. இப்போது 2017க்கு அப்புறமா எங்கடா காணாமல் போச்சு இந்த படம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த படம் தான் துருவ நட்சத்திரம். அப்போ வரும் இப்போ வரும்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி இந்த படம் வந்து வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. கௌதம் வாசுதேவ மேனன் அவருடைய இயக்கத்தில் வந்து நம்ம சியான் விக்ரம், சிம்ரன், ஐஸ்வர்யா ராஜேஷ், ரித்து வர்மா, அர்ஜுன் தாஸ், அதே போல் ராதிகா, சரத்குமார், திவ்யதர்ஷினி, அபிராமி, வெங்கடாச்சலம், ஆர் பார்த்திபன், சதீஷ் கிருஷ்ணன், வம்சி கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆக இந்த படம் வந்து எப்போ வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த டைமில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வாரோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் கூட வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த செகண்ட் சாங் வந்து வெளியாகி இருக்கு இல்லையா, இந்த பாட்டை வந்து லோகேஷ் கனராஜ் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாட்டில் இருக்க சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அதாவது துருவ நட்சத்திரத்தில் முதலாவது பாட்டு வெளியானுச்சு. அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய இசையில். இப்போது ஹிஸ் நேம் இஸ் ஜோன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு தான் வெளியாகியிருக்கு. இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 2017ஆம் ஆண்டு வந்து வெளியாகியிருந்தது. ரசிகர்களிடையே வந்து பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறமா எந்த அப்டேட்டும் காணாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒரு மனம் அப்படின்ற பாடல் வந்து வெளியாகி இருந்துச்சு. அந்த படத்துக்கு அதுக்கப்புறமா அந்த படத்தோட அப்டேட் எங்கடா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து பதில் வந்து துருவ நட்சத்திரம் படத்திற்கான பின்னணி இசை பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது டால்ஃபி 914 தரத்தில் வந்து திரையரங்கில் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. அதே போல் இப்போ வந்து இந்த 2வது சிங்கிள் வந்து வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் ரேப் பாட்டாவது இந்த பாட்டு வந்து வெளியாகியிருக்கு. இந்த பாட்டில் வந்து டப்பா அப்படின்றது வந்து எழுதியிருக்கிறாரு. அவன் போகிறான் ஃப்ளைட்டில், இப்போ பறந்துட்டான் ஹைட்டில், உன்னை போட போகிறான் காட்டில், அவன் கையில் இன்னும் நீ மாட்டல அப்படின்ற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்குது. சூப்பரான வரி கேட்குறக்கும் நல்லா இருக்குது. ஸோ நிறைய பாட்டு கேட்டுக்கலாம். இந்த பாட்டு ஒரு நல்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது கௌதம் மேனன், ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களோட கோம்போல் வர சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். அதில் இந்த பாட்டும் வந்து ரசிகர்களிடையில் வந்து பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த துருவ நட்சத்திரம் லிரிக்கல் வீடியோ பார்க்கக்குள்ளேயே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அங்கே எங்கே ஃபைட்டு உங்களுக்கு தெரியும், சியான் விக்ரம் அப்படின்னாலே ஃபைட் இல்லாமல் ஒரு படம் இருக்காது. ஃபைட்டு, கன்னு, அதுக்கப்புறம் பாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கக்குள்ளே அப்படியே ஒரு ரத்தம் தெரிக்கிற ஒரு ரெட் அண்ட் பிளாக்ல வந்து விஷுவலாக மேக் பண்ணியிருக்காங்க. ஆக இந்த பாட்டு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம், பொறுத்திருந்து துருவ நட்சத்திரம் வெளியான பிறகு இது வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்ணி சியான் விக்ரம் அவருடைய லைஃப்பில் வந்து இன்னொரு பிரேக் த்ரூ தர போதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஹாலிவுட் தொடங்கி கோலிவுட்